இது வந்து அதில் ரொம்ப துயரம் என்னென்னா, இது வந்து சம்பவமே ரொம்ப துயரமானது, தகவலே ரொம்ப வேதனையானது. அதில் ஒரு பெருந்துயரம் என்னென்னா, நம்ம ஊரை சேர்ந்த 2 பெண் எம்பிக்கள் பேரும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா வந்து நேம்டு ஃபியூ. அதில் வந்து செல்வி ஜோதிமணி திருமதி சுதா 2 பேரும் இருந்தது வந்து ரொம்ப அப்படியே வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. இது வந்து ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு முயற்சி. அது வந்து தாக்குதல் வரைக்கும் போயிருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து உளவுத்துறை தகவல் வரைக்கும் இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து சாதாரணமாக புறக்கணிச்சிட முடியாது. அவங்க வந்து தாக்குதல்னா அடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இல்லை. சாதாரணமாக அவர் சட்டையை பிடிச்சிருந்தாங்க, சாதாரணமாக அவர் எழுந்து வாங்க சொன்னாங்க. இப்போ ராகுல் காந்தி திடீர்னு போய் கட்டி பிடிச்சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து கண்ணடிச்சாரு, அப்பவே சொல்லப்பட்டது. அதான் சொல்ல கடற்கரை போய் கட்டி பிடிச்சார். இது மாதிரி அவங்க வந்து இப்போ அவங்க வந்து அவர் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அது அவர் வந்து வர்றேன் வரல எந்திரிக்கிற எல்லாமே அசௌகரியமான விஷயங்களா இருக்கும், அசம்பாவிதத்தை நோக்கி நடந்திருக்கும். அப்போ அதை தடுக்கிறக்காக செஞ்சிருக்காரு. தாக்குதல்னு அடிச்சாங்க பிடிச்சாங்கிறதா இருக்குங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த எம்பிக்கள் தங்களுடைய அதிருப்தியை காட்டுவதற்கு வெளிநடப்பு செய்கிறது ஒரு விஷயம் இருக்குது, கோஷம் போடுறது ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லாமே அவங்களுடைய சீட்ல இருந்து செய்யலாம், சீட்டை விட்டு வெளியே போகலாம். நேத்துல பேப்பர் கிழிச்சு போட்டாங்க, அதுவே இதுக்கு பெட்டர். அதை தான் சொல்ல வரேன். அதுக்கு அடுத்து இவங்க பண்றது நடுவில் வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து மையப்பகுதியில் அமர்ந்துக்கிட்டு தர்ணா பண்றது. இது ஒரு நாம வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க, அந்த நடுப்பகுதியில் உட்காந்து தர்ணா பண்ணுவாங்க. ட்ரெஷரி பெஞ்சுக்கு போகாம எல்லாம். ஆமா, இதுவும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. இதை மீறி அவர்கள் வந்து நேரடியாக சபாநாயகருடைய இருக்கைக்கு போய் அந்த மேல உள்ள அந்த சேம்பருக்கே போய் அங்க வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு மசோதாக்கள் தாரெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. இது ஒரு பெரிய ஆனார். அப்புறம் நீங்க அந்த போட்டோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாருமே நேரடியாக வந்து நேர பிரதமருடைய இருக்கைக்கு போறாங்க. இப்படி இங்க போனா எவ்வளவு ரசம். அதை யாரோ ஒரு எம்பி தடுக்க முயற்சிக்கிறார்னு வச்சுங்க. அப்போ வந்து என் மேல கை பட்டுச்சு, என் மேல கால் பட்டுச்சு, நான் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணான்னு எவ்வளவு விபரீதமான விஷயங்கள்லாம் வந்துடும். அங்க நீங்க போக வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ நம்ம வந்து இவர் என்ன நோக்கம் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்கள் எம்பிக்கெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு 10 எம்பி இருந்தாங்க, அதில் 4 எம்பி பெண்கள் எம்பி இருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து எம்பிக்களுடைய முயற்சின்னு புரிஞ்சுக்கலாம். திட்டமிட்டு அங்கே போனவங்க பதாகையில் தாங்கி போனவங்க எல்லாருமே ஒன்லி விமன். அப்போ வந்து ஒரு தர்ம சங்கடத்தையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசம்பாவியத்தையும் அவருக்கு ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறதான கணக்கு. நான் சொல்ல அந்த பெண் எம்பிகள் வந்து வெறும் கையை பிடிச்சி வாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லு, அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. அவர் வரமாட்டேன்னு சொல்றதோ வரன்னு சொல்ல உட்கார அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன மாதிரி போயிருக்குன்னு பாருங்க. அப்போ வந்து கொஞ்சம் கூட கற்பனை செய்ய முடியாத ஒரு துயரத்துக்கு வந்திருக்கும். இந்த நாட்டுடைய பிரதமர் 140 கோடி மக்களுக்கான தலைவர், ஒரு இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய கட்சியுடைய மிக முக்கிய தலைவர். அப்ப இத மாதிரியான ஒரு முயற்சிங்கிறது அது தாக்குதல் முயற்சியா இருக்க வேண்டியதில்லை. இங்க போனதே ஒரு தாக்குதல் தான். அவங்க வந்து ஒரு அட்டாக் பண்ணாங்களா, பண்ணியிருப்பாங்களா, உளவுத்துறை தகவல் சரியா, ஓம் பிர்லா எக்ஸாஜரேட் பண்றா, தேவையே இல்லை. அவர்கள் அங்க போனதே ஒரு தாக்குதல் தாங்க.